அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்திய விடுதலை போராட்டம் என்பது ஒரு வீர காவியம். இந்த வீர காவியத்திலே போர்க்குணமிக்க போராளிகளாக செயல்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை இங்கே பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி, காந்தி உள்பட இந்தியாவுக்கு முழு விடுதலை வேண்டும் என்று கேட்பதில் தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு தேவை முழு விடுதலை, பூரண சுதந்திரம் என்று முதல் குரல் கொடுத்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை இங்கே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த லட்சியத்திற்காக ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிரை பறிகொடுத்தார்கள். அதில் கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு மகத்தானது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பல வீர நிகழ்வுகளை இங்கே குறிப்பிட முடியும். கம்யூனிஸ்டுகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடத்திய போராட்டம் என்பது போர்க்குணம் மிக்கது மட்டுமல்ல, அது ஒரு வீர காவியமாக இன்றைக்கு நிச்சயமாக வரலாற்றிலே திகழ்கிறது. கப்பல் படை மாலுமிகளுடைய எழுச்சி, அதற்கு தலைமை தாங்கி ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். 23 வயது நிரம்பிய பகத்சிங், அவன் துவக்கத்தில் கம்யூனிஸ்ட் இல்லைதான், ஆனால் அவன் மரணமடையும் போது ஒரு கம்யூனிஸ்டாகவே மரணமடைந்தான். 23 வயதில் அவன் தூக்கு மேடைக்கு அனுப்பப்பட்டான். இப்படி எண்ணற்ற சம்பவங்களை சொல்ல முடியும். ஆனால் முதலாளித்துவ அமைப்பு இன்றைக்கு உருவாகியிருக்கக்கூடிய அந்த விடுதலை போராட்ட வரலாற்றில் இவற்றிற்கெல்லாம் போதுமான முக்கியத்துவம் தரவில்லை. நான் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன், தொழிலாளி வர்க்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் முன்னெடுத்துள்ள இந்த விடுதலை போராட்ட வரலாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான மகத்தான பொறுப்பு கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். விடுதலைக்கு பிறகு எந்த லட்சியத்திற்காக இந்திய விடுதலைக்கு போராடினோமோ அந்த லட்சியம் இன்று வரை நிறைவேறவில்லை. உழைப்பாளி மக்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். பெண்கள் பூரண சுதந்திரம் இல்லாமல், குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்திலே போதுமான பிரதிநிதித்துவம் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். சாதிய ஒடுக்குமுறைகள் தலைவிரித்தாடுகின்றன. இன்றைக்கும் 25 கோடி தலித் மற்றும் பழங்குடி மக்கள் சமூக உரிமை இல்லாமல், ஜனநாயக உரிமை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்காமல் இந்திய விடுதலை முழுமை பெறாது என்பதிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் உறுதியாக இருக்கிறது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இந்தியாவிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய RSS இயக்கம் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்பது இருக்கட்டும். ஆனால் இந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிராக சீர்குலைவு செய்தார்கள். விடுதலைக்காக போராடிய மக்களை மத அடிப்படையிலே பிரித்தார்கள். ஆக அந்த துரோக கும்பல் கையிலே அரசியல் அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவின் இன்றைய அரசியல் சாசனம் ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமானது தான். சுரண்டு வர்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசியல் சாசனம்தான். ஆனால் இந்த அரசியல் சாசனம் உழைப்பாளி மக்களுடைய உரிமை போராட்டங்களுக்கு, விடுதலைக்கு துணை நிற்கக்கூடிய மதச்சார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி போன்ற தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கின்ற காரணத்தினால் இவற்றை பாதுகாப்பதற்கும் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காகவும் கூட இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தான் அந்த போராட்டத்திலே முன்வரிசையிலே இருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாசிச ஆட்சி, ஜனநாயகத்தை மறுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கிறது. அவசரமாக அரசியல் சட்டத்தை திருத்துகிறார்கள். போதுமான நாடாளுமன்ற பெரும்பான்மை இல்லாத சூழலில் அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக டீலிமிட்டேஷனை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய வட மாநிலங்களிலே ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உருவாக்கி பெரும்பான்மை பெற்று இந்திய அரசியல் சாசனத்தை குழி தோண்டி பதிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நிச்சயமாக சொல்ல விரும்புகிறோம், இந்த அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படுவதற்கான போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் முன்வரிசையிலே இருப்பார்கள். எல்லா ஜனநாயக சக்திகளையும் இணைப்பார்கள். எல்லா தியாகங்களுக்கும் தயாராக இருக்கிறார்கள். நம் முன்னால் உள்ள கடமை
பூரண சுதந்திரம் என்று அனைத்து மக்களுக்கும் விடுதலை பெறுவது மட்டுமல்ல, ஒரு பேசிச அபாயமாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மதவெறியை முறியடிப்பதும் நமக்கு முன்னால் உள்ள கடமை. இந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய முறையில் உழைப்பாளி மக்களை, சாதாரண மக்களை, பெண்களை, இளைஞர்களை, மாணவர்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, அனைத்து பகுதி மக்களையும் திரட்டும் மகத்தான பணியிலே கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபடுகிறது. இந்த மகத்தான பணியில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் அனைத்து ஊழியர்களும் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு உண்மையான மாற்று அரசியல், பொருளாதார, சமூக ரீதியான மாற்று முதலாளித்துவம் அல்ல, சோசியலிசமே. இந்த லட்சியத்திற்காக மகத்தான போராட்டங்களை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. அதற்கான முறையில் இந்திய மக்களை திரட்டுவதற்கான அந்த பணியில் மார்க்சிஸ்ட் கட்சியின் பாதையில் அனைத்து பகுதி மக்களையும் திரட்டுவதற்கு கட்சி அணிகள் உணர்வுபூர்வமாக ஈடுபட வேண்டும். சொந்த நலனை இயக்கத்தின் நலனுக்கும் தேசத்தின் நலனுக்கும் உட்படுத்தி தியாகபூர்வமாக செயல்பட வேண்டும். அதற்கான பாதையில் முன்னேறுவோம் என்ற முறையிலே கூறி அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.